இல்ல என் கூட ஒர்க் பண்ற ஒரு அக்காவுக்கு மேரேஜ். என்ன வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படி போறீங்களான்னு சொல்லிட்டு நானும் பிளான் வந்து நெறைய போறவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தேன். எல்லாருமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. எல்லாருமே ஒட்டுக்கா போயிடலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் காலையில குளிச்சு எந்திரிச்சு முடிச்சுட்டு கவுந்தபாடி பஸ் ஸ்டாண்ட் போய் எப்படி ஒரு பஸ் ஏறி நானும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குனோனே "அட சீக்கிரம் வாடா பஸ் எடுத்துட்டாங்க. நாங்கலாம் பஸ்ல உட்காந்துருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட என்னடா எல்லாமே நேரம் கழிச்சு தானே வருவீங்க. எப்பவுமே நீங்க நேரத்திலேயே வந்துட்டீங்க போல இருக்கே. அதிசயமா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் எப்படியோ ஓடி வந்து பஸ்ஸ புடிச்சு நானும் அந்த பஸ்ஸில எப்படியோ சீட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த சீட்ல வந்து உட்காந்துட்டேங்க. உட்காந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் வந்தாரு. நாங்களும் 5 டிக்கெட் குடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டிக்கெட்ட வந்து எடுத்துட்டு நாங்களும் கொடுமுடி எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எப்படியோ டிரைவர் அண்ணனும் நாங்கள கொண்டு வந்து ஒரு 1 மணி நேரத்தில இறக்கி விட்டாரு பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டதுக்கப்புறம் கோயில் எங்கப்பா இருக்கு? மகுடேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாத்தையுமே கேட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். கேட்டுட்டே வந்துட்டு இருக்கப்ப தான் தினேஷ் அண்ணன் இருடா போயிருக்கீங்கள்ட்ட நான் ரூட் மேப் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்டயும் ரூட் மேப் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சீக்கிரம் அனுப்பிச்சு விட சொல்லுண்ணா சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துகிட்டே இருந்தோம். அப்பதான் ஒரு போர்ட வந்து பார்த்தோம். இந்த சைட்ல போணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. சரி வாங்கப்பா இதுக்கு மேல யாருமே நமக்கு ரூட் மேப் அனுப்ப தேவையில்ல. நாமளே போயிரலாம்ன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருந்தோங்க. வந்துகிட்டே இருக்கிறப்ப தான் இங்க வேற ஜங்ஷன் வேற இருந்தது. அட என்னடா இது ட்ரெயின் வந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டக்குன்னு கிராஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிராஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். ட்ரெயின் இது வந்துற போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோனே இன்னொரு போர்டு வச்சிருந்தாங்க. அட கோயில நெருங்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துகிட்டே இருந்தோம். கோயில கண்டுபிடிச்சு எப்படியோ நாங்களும் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்க கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க அங்க போலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அவங்கள எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்களே உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்படியே கேசடி எல்லாமே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அட என்னடா ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியேறப்ப தான் இதை வந்து பார்த்தேங்க. நீங்க நெறைய பேர் இது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே எங்க மண்டபத்திலேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை. தேங்க் யூ.